அவ்வை நம்மகிட்ட என்ன சொல்றா? ஓதுவது ஒழியேல், ஓதுவது ஒழியேல் என்றால் ஓதுவதுன்னா மந்திரம் ஓதுறதுன்னு பொருள் அல்ல, படிக்கிறது. அதான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், அந்த பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாம். ஓதுதல்னா படிக்கிறது. ஓதுவது ஒழியேல், படிக்கிறத விட்டுறாத. பாரதி ஒரு வழி மேலே போய் சொன்னான், கற்றது ஒழுகு என்றான். படிக்கிறது பெரிய விஷயம் இல்லடா, படிக்கிற மாதிரி நட. அவ்வை படி படின்னா நீ படித்தா மாதிரி நட என்றான் பாரதி. ஏறத்தாழ இந்த கற்க கசடர குரல் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அதே தான் அது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகனா கற்றது ஒழுகு, அதுதான் முக்கியம். அப்போது பாரதி அதை என்ன சொல்லுகிறான், ஏன் கற்றது ஒழுகு? அதுக்கு பாரதியே ஒரு கவிதையில் ஒரு அவன் எழுதின கவிதையில் அவனே ஒரு கதை சொல்கிறான். நீ படித்தபடி நடக்கலைன்னா என்னடா அவ அப்படின்றது சொல்கிறான். நிறைய படித்து ஞானியாக இருந்த ஒருத்தன், சரியா, ஞானியாக இருந்தவனுக்கு ஒரு ஆசை வந்தது, இந்த கூடு விட்டு கூடு பாயறத ஆராய்ச்சி செய்யணும்னு. அதில் சக்ஸஸ் ஆகிட்டான். ஒரு மந்திரம் சொன்னால் நீ நினச்ச இதுக்குள்ளே போயிடலாம், மறுபடியும் அந்த மந்திரத்தை வேற யாராவது சொன்னாங்கன்னா நீ பழைய உருவில் வந்துடலாம். இவனுக்கு ரொம்ப பெரிய விருப்பம்னா இந்த சேத்துக்குள்ளேயே பண்ணிங்க எப்படி கிடக்குது, அந்த நாத்தத்தில் அந்த சேரு அந்த சல்ல சல்லுன்னு அதுக்குள்ளே அந்த உயிர் வாழுது, சந்தோஷமாக தான். அதை போய் நம்ம பார்க்கணும்னு ஆசை. அதனால் அவனோட பையனை கூப்பிட்டான். இது பாரதி எழுதுகிற கதை. இதுக்கு அவன் பேர் வச்சது அருந்தவ பன்றி. அரும் தவ பன்றி, நிறைய தவம் பண்ணது தான் பண்ணி. பையனை கூப்பிட்டான், டே நான் இந்த மாதிரி உள்ள பண்ணி ஓடுதல் போயிட போகிறேன், ஒரு 10 நாள் பொறுத்துக்கோ, நான் அந்த ஆராய்ச்சி சிந்தனையெல்லாம் முடிச்சிடுறேன் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொன்னான். இதை நீ சொல்லு, சரியாக 10ஆவது நாள் நீ சொன்னீன்னா நான் மறுபடியும் உன்னோட அப்பா மாதிரியே வந்துடுவேன்டான். சரி நான் பையன். ஆனாலும் பையனுக்கு வருத்தம், அப்பா போயிருக்கிற சேத்துல கிடக்கிற பண்ணியாவா தெரியணும், இவ்வளோ படித்து இவ்வளோ தவம் பண்ணா மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ பண்ணியா போயிட்டார். பையன் இந்த தினமும் பார்ப்பான், அப்பா நல்லா இருக்காரான்னு. சேத்துல அப்படி ஒரு 10 நாள் போன உடனே இவன் வந்திருக்கான். பையன் மந்திரம் சொல்ல வாயை திறந்தானான். இந்த பண்ணியா இருந்த அப்பா, டேய் சொல்லாத அப்பா, ஏன்பா? டேய் இதில் இருக்க சுகம் உனக்கு என்னடா தெரியும், எவ்வளோ சுகண்டா இது பாரு, எத்தனை பண்ணி எல்லாம் கூட ஒரே சந்தோஷம்டா. சேரு வெளியெல்லாம் வெயிலில் எப்படிடா இருக்கேன், நாங்கள் சேரில் குழு குழு குழுன்னு இருக்கோம், நல்லா இருக்கு. நீ ஒன்று பண்ணு, ஒரு 2-3 மாதம் போட்டோம், அப்புறம் வேணா சொல்லு. அப்பா அது வரைக்கும் எப்படிப்பா தாங்குவீங்க, அப்புறம் வாடா. நல்லா அந்த சேத்துல சுற்றுது பண்ணி, குட்டி குழந்த குட்டின்னு ஆயிடுச்சு. பையன் சொல்ல வந்தான், சொல்லாத மறுபடியும், நீ பண்ணியா இப்படி திரியறதுக்கு பதிலாக உன்னை வெட்டிடுறேன்ப்பா அப்பான்னு ஒரு வாழை உருவனான் பையன். வெட்டிடுறேன் உன்னை, பண்ணியா போய் இவ்வளோ படித்து இவ்வளோ தெரிஞ்சு பண்ணியா போயிட்டே நீ. இப்போ இந்த பண்ணியா போன தவம் பண்ண ஞானி சொன்னாரா, டேய் என் குடும்பத்தை பார்த்தியா, என் குட்டிங்களெல்லாம் பார்த்தியா, நாங்கள் எவ்வளோ சந்தோஷம், நாங்கள் இருக்கிற சந்தோஷத்தில் 100ல் 1 பக்கம் சந்தோஷம் கூட உங்களுக்கு கிடையாதுடா, மரியாதையாக போயிடு. அந்த வாழை எடுத்து வெட்டணும்னு நினச்சா உன் கழுத்தை வெட்டிக்கிட்டு நீயே செத்துப்போ போடா அப்படின்னாருன்னு பாரதி எழுதுகிறான். அருந்தவ பன்றின்ற கதை. அவன் என்ன சொல்ல வரான், என்ன படிச்சிருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை இதில் கிடைக்கிற சோகம் இதெல்லாம் ஆகிட்டா அந்த பண்ணி மாதிரி தாண்டா வாழ்ந்து ஆகணும்னு சொல்லுகிறான். இப்போ கற்றது ஒழுகுன்னு பாரதி சொல்லுவது படிக்கிறது முக்கியமல்ல, படித்ததை போல நீ வாழ வேண்டும் என்பது தான். நம்ம பெரியவர்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்க. நான் வாரியார் சுவாமி வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப
நெகிழ்ச்சியானது. சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்க. வாரியார் சாமி இந்த கந்தர் சஷ்டி விழா வரும் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப விரதம் இருப்பாங்க. முருக பக்தர்கள் கடுமையான விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கிறார். வெளியூரில் தங்கியிருக்கார். தினமும் நிகழ்ச்சி பேசுகிறார். அந்த விரதம் முடியுது. அந்த விரதம் முடிகிற அன்னைக்கு தான் அவர் கிளம்புறார் ஊருக்கு. காலையில் ட்ரெயின். உடனே அந்த வீட்டில் வேலை செய்கிறவனை கூப்பிட்டு, எப்பா, நான் இது கடுமையான விரதம் முடியுது, எனக்கு நான் இங்கே சாப்பிட்டு போனால் ரயிலை பிடிக்க முடியாது, நீ என்ன பண்ண, உங்கள் வேலைக்காரனை கூடு. வேலைக்காரன் வந்தான். எப்பா, நீ 2 ஆப்பிளை எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நறுக்கி ஒரு தாளில் பொட்டலம் கட்டி என் பெட்டியில் வச்சிரு, நான் ரயிலில் போய் உட்கார்ந்த உடனே சாப்பிட்டுக்கிறேன்ட்டார். இப்போ ரயிலில் கொண்டாந்து விட்டுட்டு எல்லாரும் கிளம்புற சாமின்னு கிளம்பி போயிட்டாங்க. ரயில் கிளம்பிருச்சு. கொடுமையான விரதம் முடியுது. பசியில் அந்த பொட்டலத்தை திறந்தா ஆப்பிள் தோல் மட்டும் இருக்கு. இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான், ஆப்பிளை எடுத்து தோலை சீவி நறுக்கி வைனோடனே சாமி தோல் சாப்பிட்ற சாமி போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தோலை கட்டி. இப்போ உங்களுக்கு எனக்குன்னா எவ்வளோ கோபம் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு முருகன் என் விரதம் முடிக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறான். பரவாயில்ல. ஆனால் என் நிலமை பரவாயில்ல, இவனை வேலைக்கு வச்சிருக்கிறானே என் அன்பன், அவன் என்ன கதியாவான்னு யோசிச்சேன்னாரான் வாரியார் சாமி. இப்போது படிப்பது, ஞானத்தை பெறுவது என்பதெல்லாம் நம்மை, நம் மனத்தை பக்குவப்படுத்துவது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வி அந்த மனப்பக்குவத்தை நமக்கு தருகிறது. எவ்வளவு துன்பம் வந்தாலும் கல்வி தெளிவாக இருந்தால் மனம் ஆறுதலாக இருக்கும். நீங்கள் எல்லா இடத்த பார்த்தாலும் பாரதி அதனால சொல்கிறான், வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் 2 பள்ளி. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாடு தான் சரியாக இருக்கும். ஏன்னா அது மட்டுமல்ல, நீங்கள் கல்வியை படிக்கிறது முக்கியமல்ல, அதன்படி நிற்கிறது முக்கியம். நீங்கள் சண்முகவடிவேல்னு ஒரு ஐயா பேசுகிறவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வாத்தியார், ஸ்கூல் வாத்தியார். அவர் சொன்னார், பையன் படிக்கவே மாட்டான், படிக்கிறதே கிடையாது. படித்து அப்புறம் அந்த வழியில் நிற்கிறானான்றது ரெண்டாவது. படித்தா தானே. அப்பாவை கூப்பிட்டு வாடார். அப்பாவை கூப்பிட்டு வந்தான். சார், உங்கள் பையன் நான் சார், நீங்கள் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும், கிளாஸ்க்கு வரமாட்டான், ஹோம் ஒர்க்கு எழுத மாட்டான், எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவான், வாத்தியாருங்களை மதிக்க மாட்டான். இதான சார் சொல்ல போகிறீங்க? ஆமாம், உங்களுக்கு தான் தெரியுத, எனக்கு தெரியும். ஆனால் அவனை எப்படியாவது ஒப்பேத்து விட்டுட்டிங்கன்னா அவனை ஒரு ஸ்கூல் வாத்தியார் ஆக்கிடுவேன். இவர் சொன்னார், அவன் பையனை பற்றி என்ன நினைக்கிறான், இல்லை ஸ்கூல் வாத்தியாரை பற்றி என்ன தான் நினைக்கிறான், இவ்வளோ தப்பு பண்ணுறவனை படிக்க வச்சு வாத்தியார் ஆக்கினா என்ன ஆகும்? ஔவையினுடைய ஒரு வரி உங்களுக்கு தெரியும்ல, அதை கொன்றைவேந்தனில் எழுதுகிறார், இளமையில் கல். இதுக்கு பாரதி ஒரு பதில் சொன்னான். அது புதிய ஆத்திசூடியில் கிடையாது. வாரான்னு பாரதியினுடைய தோழர் ஒருத்தர் இருந்தார். அவர் எழுதினார். என்ன, பாரதி பாண்டிச்சேரி தெருவழியாக நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஒரு பையன் அந்த திண்ணையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். இளமையில் கல் அப்படின்னு சத்தமாக படிக்கிறான். இது பாரதி காதில் விழுந்த உடனே இவர் முதுமையில் மண்ணுனார். இளமையில் கல் அப்படின்னதுக்கு பாரதி சொன்னது முதுமையில் மண். பக்கத்தில் வாரா கேட்டறான், அது என்ன நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க, இளமையில் கல் மட்டும்தானே? இளமையில் கல்லாதவன் வாழ்க்கை முதுமையில் மண்ணாக போகும். இது பாரதி. இது பேச்சில் சொன்னது. அவன் எழுது